சவாவுன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும். அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வஃபாத்தும் சமம். இதற்கு இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு பைலாவியை பிடிக்காது, யாரையும் பிடிக்காது, பிடிக்காம சொந்த விளக்கம் வழங்குகிறோம். பைலாவி சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான விரோதம். இது நாம சொந்தமா நான் சொல்றேன் சொன்னா நாம கேட்கிறோம், இந்த ஆயத்துக்கு நீங்க சொந்தமா விளக்கம் சொல்லுங்க. அவர்களுடைய மரணமும் அவர்களுடைய வாழ்க்கையும் சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்கள் உங்களுடைய உதவியாளர்கள். மலாயிகமார்கள் சொல்கிறார்கள், ஹயாத்திலும் உங்கள் உதவியாளர்கள், வஃபாத்திலும் உங்களுடைய மரணத்திற்கும் பின்னாலும். ஆகிரத்து எங்கிருந்து தொடங்குது எல்லோருக்கும் தெரியும். இப்ப அதையும் பார்ப்பார்கள். கபரிலிருந்து ஆரம்பம் தொடங்குகிறது. கபரிலும் உங்களுடைய உதவியாளர்கள் என்று மலாயிகமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழிமார்களுக்கு உதவியாளர்கள் இருப்பார்கள். அது என்ன வழிமார்கள் தானா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். இன்னல்லதீன ரப்புனல்லாஹ் ரப்புனல்லாஹ் என்று ஆயாக அல்லாஹ் சொன்னால் போதுமாகாது. சும்மஸ்தகாமு, அது அவர்கள் லா மக்சூத இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இந்த ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதனுடைய தத்துவம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். சும்மஸ்தகாமு, பின்பு அதில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் மலாயிகமார்கள் இறங்குவார்கள். உங்களுடைய உதவியாளர்கள் உலகத்திலும் உதவியாளர்கள், மறுமையிலும் உதவியாளர்கள். இப்பொழுது அருமையான வாலிபர்களே, ஆங்காங்கு கேட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்களிடத்தில் கேட்கிறோம், மாறி மாறி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை நிறுத்துங்கள். தமிழ வந்தா மட்டும்தான் சிறுக்கு தௌஹீத் என்ற வாதத்தை விடுங்கள். உயிரோடு இருக்கிற மனிதர்களிடத்தில் உதவி கேட்கிற பொழுது தௌஹீத் இல்லை, ஷிர்க் இல்லை என்ற வாதத்தை விட்டொழியுங்கள். எல்லா நிலையிலும் தௌஹீத் என்பதை விளங்குங்கள். லா ஃபாயில இல்லல்லாஹ் லா மக்சூத இல்லல்லாஹ் என்பது தௌஹீதின் தத்துவமா இல்லையா, அதை சொல்லித் தருபவர்கள் யார் என்பதை விளங்குங்கள். இறுதியாக உயர்வு செய்யுங்கள். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நிறைவு போகிறேன். தௌஹீதின் சொந்தக்காரர்கள் இந்த தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்கள் உருவ வழிபாடு செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக, கால் இருப்பதாக, அல்லாஹ் அர்ஷுக்கு மேல ஏறி இருப்பதாக இவங்களுடைய அதிமேதாவிகளாக இருக்கிறார். இவரு யோசிக்கிறார். அவரு சொல்றாரு, அல்லாஹ் அர்ஷுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறானா, அந்த அர்ஷு கிழிச்சு சத்தம் கேட்கிறான். அந்த அர்ஷுல கொஞ்ச நேரம் இடம் பாக்கி இருக்கிறான். அந்த இடத்துல சர்வாதிகாரத்தை பிடிச்சு அல்லாஹ் உட்கார வைப்பான். இப்படி உருவ வழிபாடு செய்கிறார்கள். சுன்னத்துல் ஜமாஅத்திற்காக நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு அரிசி தேவையில்லை. அரிசிக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார். அரிசை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு உட்கார்ந்து செய்ய தேவையில்லை. அல்லாஹ் கால்வழி உள்ளவங்க. அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை, காலம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு முகை இருக்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானே, எதுவும் அல்லாஹ் சொல்கிறானே, அப்ப எதுவும் தானே வைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க அல்லாஹ் பஞ்சு முட்டாய் அல்லாஹ் பண்ணுவான். நாம் ஏன் அப்படி சொல்லிடுவோம் என்றால், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான், வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உங்களுடைய கருத்தின்படி கைக்கு கை வைக்கணும், காலுக்கு கால் வைக்கணும், தலைக்கு தலை வைக்கணும். அல்லாஹ் எல்லாம் வச்சுட்டா கியாமத் நாள் அல்லாஹ்வுடைய கை அழிஞ்சு போகும், அல்லாஹ்வுடைய கால் அழிஞ்சு போகும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்கும். வயபுகா சரிபட்டிருக்கும், வஜ்ஹு ரப்பிக உங்களுடைய ரப்பினுடைய வஜ்ஹு முகம் மட்டும் சரிபட்டிருக்கும். இப்ப நீங்க அர்த்தம் சொல்லுங்க. இந்த அல்குர்ஆன் நடக்க அந்த இடத்துல மட்டும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வைக்கணும். ஏன் அந்த இடத்துல மட்டும் ஒரு புள்ளியான பொதுச்சட்டம் சொல்லுங்கள். நாங்க பொதுச்சட்டம் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு கையை சொல்லாதே, காலை சொல்லாதே, இடத்தை சொல்லாதே, எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையற்றவன். அல்லாஹ் சமத். கேரளத்தில் இப்ப புதுசா ஒரு தத்துவம், இவங்க கை கை சொல்லி கேரளத்தில் ஒரு தத்துவம் அல்லாஹ்வுக்கு ரெண்டுமே வருது. இடது கை இல்லாத அல்லாஹ் எப்படியெல்லாம்
இடது கையில வெட்டி வலது வாகனத்தில் வச்சு குறித்து அல்லாஹ்வுக்கு ரெண்டும் வலது கையா. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாதாக்கள் உள்ள அம்லாயிக்கு துஆ செய்யுங்கள். நிறைவான குழந்தையை